வெல்கம் பேக் டு ஓஜி கேமிங். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் ஒன் தான் பார்க்க போகிறோம். சரி, வளவலன் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம எங்கேயோ இருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு நம்பரும் தான் நினைக்கிறேன். கவு ஓப்பன் அடிக்க முடியாதடா, ஏதோ இன்ட்லாம் காட்டுது. இருங்க முதல்ல என்ன பண்ணுறது? சரி, முதல்ல இது விண்டோவை திறப்போம். என்னங்க பையனை காமிக்கிறாங்க. என் பேர் வந்து சார்லியா. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா, அதனால் ஐஸ்கிரீம் வாங்க போகிறான். ஓ, எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறாங்க. அவன் என்னடா நடக்குது அவங்க? ஏங்கா இது நம்ம பார்க்குறேன்டா, கீழே குமிடா. எனக்கு புரியல, ஏன் உள்ளே வைக்கிறாங்க? ஏதோ டிராகன் மாதிரி வாயிலேருந்து நெருப்பு கக்கனா பையன் அப்படியே சிலையாயிட்டான். என்னடா நடக்குது இங்கே? இப்போ அவனை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே சரி இதெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணி ஒன்றுமே இல்லையா? ஏதோ இருக்குது, ஸ்ட்ரிங் ஷாட் ஏதோ ஒன்று இருக்குது போல். இதை மட்டும் எடுத்துப்போம். தம்பி கீழே இறங்கப்பா. இறங்கடா, கீழே இறங்கடா, பார்த்து இறங்கடா. இறங்க அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். சாவுடா சாவுடா சாவுடா. தூக்கி போட்டு போயிடும். அப்புறமா மயக்கத்தை வந்து சேர்ந்துட்டானா கொஞ்சம் சீக்கிரம் மேப் பெறா. எங்கடா இருக்கான்? அவனும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஐயோ மூச்சிக்கிறாங்க. இருங்க போடுவோம் மேப்பு போடு. இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து பயந்துட்டா. ஐயோ, ஒரு லைஃப் வேறு போயிடுச்சு. மொத்தத்தில் 3 லைஃப் தான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே ஒரு லைஃப் போயிடுச்சு. இங்கே தான் வரணும்னு நினச்சேன், அவனே கொண்டு வந்துட்டு கூடட்டேன்னா ஒரு லைஃப் போயிடுச்சு. சரி விடுங்க. எங்கள் எப்போ துவைக்கிறது? எங்கள் எப்பவுமே கீழேருந்தே திறங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திறக்க. ஐயோ மூட்டானே, எல்லாமே பிளாக்காக இருக்குதுனால அந்த மாதிரி தெரியுது. டேப்பிடு. சீக்கிரம்டா, கதவு ஓப்பன் ஆடுறா. நான் கீழே குஞ்சே போயிடா ஓப்பன் அடிக்கிற ஸ்பீடில். ஐயோ, அவன் வர வந்துடக்கூடாதுடா எப்பா. இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் கேன் இருக்கும். பெட்ரோல் கேன் ரொம்ப முக்கியமான ஒரு கேன். அவன் எங்கே இருக்கான்? வராடே டே அந்த பக்கம் போயிடறா. ஐயோ, அவன் சேசிங்கா. வீடியோ 3வது நிமிஷமே சேசிங்காடா. இருங்க இப்படி போ. முதல்ல காருக்குள்ளே இதை பெட்ரோலை போட்டு மேப் எடுத்து காஃபி ஷாப்புக்கு வண்டி விடுவோம். ஏன்னா காஃபி ஷாப்பில் ஒரு முக்கியமான நிறைய வேலைகள் இருக்குது. சீக்கிரம் போடா. இந்த கட்சியின் வேறு வெறுப்பேற்றுது. சீக்கிரம் போடா. ஓப்பன் அடி கது ஓப்பன் அடி. இப்போ வந்து நம்ம குப்பையில் கை விட போகிறோம். கடைசியாக என்னையே குப்பையில் கை விட வச்சிட்டிங்களேடா. ஏன் இப்போ குப்பையில் கை விடுறேன்னு கேட்டிங்கன்னா, கோடு வேணும். வெறும் 4 நம்பர் கோடுக்காக என்னை குப்பையில் கை விட்றானுங்க. இங்கே இத்தனை குப்பை இருக்கு, எந்த குப்பையில் அந்த கோடு இருக்கும்? அப்பா சீக்கிரமாக கத்திச்சு. இந்த கோடு கேட்டால் நானே சொல்லிட்டுப்பேனடா, இது ஒரு நம்பரு. இந்த கோடு எடுத்துன்னு வந்து இங்கே போட்டிங்கன்னா காயின் கிடைக்கும். இந்த காயின் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல மட்டும் வந்து எது ஆகுதுங்க. என்னடா மேக்னெட் சரியில்லையாடா இந்த இடத்துல? சரி, அந்த இடத்துல வந்து மட்டும் பக் ஆகுதுங்க கேமு. பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம்? பார்த்தீங்களா எனக்கு? யாராவது அவன் கிட்டே போயிட்டு அவ்வளோ க்ளோஸாக போயிட்டு அவனே பயன்படுத்துவாங்களா? நான் பயன்படுத்துவேன். சும்மா சொன்ன, நானே எதிர்பார்க்கலங்க அவன் இருக்கிறன்றது. அவன் திரும்பி நிற்கனால எதுவுமே தெரில. சீக்கிரம் போடா, அந்த நேரத்து தோத்தினாரா. இங்கே நிற்கும் போது ஒரு மாதிரி தானே கிட்ட போயிட்டு தான் தெரியுது. ஐயோ அவன் இருக்கான் அப்படின்னு. ஏடா அவன் என்னை தோத்தலடா. சீக்கிரம்டா. காஃபி ஷாப்பு எங்கே? பாப்பா ப்ளே கிரவுண்டு போனோம். ப்ளே கிரவுண்ட் வேறு போனோம். சீக்கிரம் ஆள் வேறு எடுத்தாச்சு. சீக்கிரம்டா. ஐயோ, இவன் வேறு ரொம்ப லேட்டாகிறானுங்க சச்சினுக்காக. எங்கடா அது? எங்கே இருக்குது ஆயில்? எங்கடா இருக்குது? ஆயில் ஏடுறா. இப்போ ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமாக இந்த ஓட்டைக்குள்ளே போனோம். இங்கே ஒரு கதவு மாதிரி இருக்கும் இந்த ஓட்டைக்குள்ளே. அந்த கதவு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆயில் ஊற்றினா லூஸ் ஆகிடும். இதோ இந்த கதவு தான் சொன்னேன். இது கதவாடான்னு கேட்டிங்கன்னா இது பேர் தெரில, ஆனால் நான் இது கதவுனே நினைக்கிறேன். சீக்கிரம்டா. கதவுனே சொல்லிக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அந்த பக்கம் பெட்ரோல் பிடிக்கணும். அதனால தான் இப்போ வேறு வந்துடக்கூடாது. இந்த ஓட்டைக்குள்ளே போகும்போது வந்துட்டான்னா அவ்வளோதான். ஏன்னா இது வேறு ஒன் வே. எனக்கு பெட்ரோல் கேன் வைப்போம். பெட்ரோல் கேன் யாரா ஒன்றும் வரலையே. ஏதோ தப்பாக இருக்குது. என் நாள் மனசு ஏதோ தப்பாக சொல்கிறது. இன்னத்துக்கு அவன் வந்திருக்கணும்னு சொல்கிறது. எத்தனை கேம் விளையாட்ருக்கேன். சீக்கிரம்ப்பா. இப்போ ஏன் இதை முன்னாடியே நீ திறக்கலடான்னு கேட்டிங்கன்னா திறந்தா சத்தம் கேட்கும். ஸோ அதனால் முன்னாடியே திறக்கலை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பண்ணிட்டேங்க அந்த வேலையை. என்னடா அப்படி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சவுண்டு தான் குறைச்சேன். அது பெரிய வேலைலாம் இல்லை. சரிடா, இது இங்கே தான் இருக்குது பெட்ரோல். சீக்கிரம் புட்றா. வரத்துக்குள்ளே புட்றா. என்னடா இவ்வளோ நேரம் ஆக்கிற? ஏங்க அவன் போகும்போது மட்டும் வந்துடக்கூடாதுங்க. அப்புறமா மாட்டிப்போம். சீக்கிரம் போடா. இந்த கேனை தூக்கி ஐயோ என்னடா பின்னாடியே தத்தின்னு வர. ஐயோ இது வேறு ஒன்றுமே ஆச்சு. மாட்டிப்போம். அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. 2வது சான்ஸோ போக போகுது. சீக்கிரமாக. ஐயோ அவன் வேறு தொத்தின்னு வரானே. எனக்கு இந்த பக்கம் ஒழிஞ்சிப்போம். அவன் எப்படியா கண்டுபிடிக்க மாட்டான். எப்படி எவ்வளோ ஸ்லோவாக வரான் பாருங்களேன் வேணுன்னு. ஐயோ கண்டு நிற்கிறாங்க. இருங்க போய்டும் போல. வாடா சண்டைக்காடா நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைடா. நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள். சீக்கிரம் போடா. ஐயோ பின்னாடியே வரானா? ஆமாங்க வராங்க. ஐயோ நான் வர ரொம்ப மெதுவாக போகிறேன். நீ வேகமாக போடா. ஒளி தெரிகிறது. வாழ்க்கையில் ஒளி தெரிகிறது. சீக்கிரம் போடா. வர பின்னாடியே சேசிங்க சின்ன வந்துருங்கிறான். முதல்ல இதை வண்டியில் வச்சுட்டு நம்ம போய் என் வண்டியில் வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ண வந்துட்டுனே. வண்டியில் வச்சுட்டு அப்புறமா இந்த காயின் எடுக்கணும். ஏன்டா இந்த ஐயோ சத்தம் கேட்டு வந்துட போகிறான்டா. அந்த காயினை. ஐயோ வர ரொம்ப இப்போதாங்க அங்கேருந்தே வரான். என்னடா இவ்வளோ ஆமை மாதிரி இந்த எப்படா என்ன பிடிப்ப? நீ கேட்கறது புரியுது. நார்மலை வச்சுட்டு ஓவராக பேசுறியாடா? எக்ஸ்ட்ரீமில் வச்சு பாடுறா. எக்ஸ்ட்ரீம் வச்சா அவன் கதி எனக்கு, என் கதி அவனுக்கு. ரொம்ப வேகமாக வருவான், நான் ரொம்ப ஸ்லோவாக போவேன். சீக்கிரம் போடா. எங்கே தானே வெண்டிங் மிஷினுக்கு கேம் அப்டேட் பண்ணுறாங்க போல். எல்லாமே மாறி இருக்குது. சீக்கிரம் போடா. அமுத்துறா பட்டனை. உள்ளேருந்து கன்னுடுறா. இந்த கன்னை பார்த்து செலவு பண்ணோம். ஏன்னா எனக்கு குறி வேற வைக்க தெரியாது. அதனால் இந்த கன்னோட புல்லட்டை பார்த்து செலவு பண்ண வேண்டும். இந்த கன்னை வர இப்போ போட்டுட்டு திரும்ப இங்கே வரணும். இல்லைங்க அவன் அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆச்சா நீ இங்கே தான் இருக்கியா? போங்க வேகமாக போகணும். சீக்கிரம் போடா தம்பி. இந்த கன்னை வர புட்டிங்க ஒரு கீ வேறு இருக்கும். அந்த கீ எடுத்து பசுல் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறமா பசுல் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கீ கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து வண்டியில் போடணும். எவ்வளோ பெரிய வேலைங்க இந்த ப்ளே கிரவுண்டில். அதுக்கப்புறமா ப்ளே கிரவுண்டுக்கு வரமாட்டோம். அவ்வளோதான். சீக்கிரம். ஐயோ இதான் அந்த சாவி, முதல் சாவி. டெய்லி ஏறா. இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறான். ஐயோ இப்போ அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. அவன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியலையே. எங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் பயப்படலையே. நாங்களாம் எத்தனை கேம் பார்த்துப்போம். டெத் பார்க்கோட என் பயம் போயிடுச்சுடா. பேய் அவன் தான்டா பேய். ஏன்னா நான் சவுண்டு இல்லாமல் விளாட்றேன். அதனால் எனக்கு பயம் வரல. இப்போ எப்படி தப்பிக்கிறது? இருங்க இதை எடுத்துகிட்டு வந்து கண்ணாடி உடைப்பான். வர்றா. ஐயா ஐயோ வந்துட்டு புஸ்தான். என்னடா ஏமாத்துறீங்க? ஏன்டா அப்படியானே கிளம்ப ஏமாத்துறீங்க. கேம் ஓவராடா. அப்படி மட்டும் பண்ணாதீங்கடா. அப்பா எத்தனை நாள் லைஃபுங்க? ஏதோ பக்கத்தில் இன்ஃபினிட்டின்னு காட்டுது. எனக்கு தெரிஞ்சு அத்தனை நாள் இருக்கா? இருங்க ஏதோ காட்டுது. என்னது அது? க்ரோப்ராரு. கதுக்கு ஆணி போட்டிருக்காராம். இதை வச்சு இந்த பக்கம் பண்ணிடுமா? என்னடா நைல் ஏறா. சீக்கிரம் அந்த ஆணி ஏறா. சீக்கிரமாக ஆணையை பிடுங்குடா. ஒன்று இந்த லாஸ்ட் ஒன்றுங்க. சீக்கிரம் கரெக்டாக அந்த இதுவில் ஓட்டையில் வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவரை ஜம்ப் ஆகணா. ஜம்ப் ஆகிட்டோம். இங்கே இருக்கேன் வாடா. அங்கே கைக்கு மேலே அப்படியே ஏதோ சொல்லணும். அது பேர் வந்துச்சு. இடுவு மேலே கையை வச்சு நான் அப்படியே ராஜா பகுசு மாதிரி நிற்கிறாரு.
இங்கே எப்படின்னா பார்த்துன்னு இருப்பான், செவத்துக்கிட்ட பேசினுக்கிறான். சீக்கிரம் சீக்கிரம், ஐயோ வர வந்துட போகிறாங்க. பார்க்கலடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம வந்து ப்ளே கிரவுண்ட் தான் போனோம். இப்போ வேறு ப்ளே கிரவுண்டு வேறு இப்போ கொஞ்சம் சிக்கம். ஏன்னா நம்ம அந்த சாவி வேறு எங்கே வச்சோன்னு போட்டோன்னு நான் மறந்துட்டேன். இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பக்கம் தான் போகணும். இதுக்கப்புறம் எப்படி போடும்? இருங்க எந்த பக்கம் போட்டோன்னு பார்க்குறேன். ஐயோ அங்கே தாங்க இருக்கான். அப்போனா நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நான் கரெக்டாக சாவி இந்த தொழில் தான் போட்டேன். 4 வேலை பக் ஆகலை. ஏன்னா இந்த கேமை நான் நிறைய வாட்டி விளாட்டேன். ஏன்னா பக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நஞ்ச பக்கில் ஏகப்பட்ட பக்கு இந்த அப்டேட்டில் ஏதாவது புது எஸ்கேப் கொண்டு வரான்ல. இதாங்க அந்த பசில். இதை பாருங்கள். இப்போ இது இல்லையா? சரி, இதை ட்ரை பண்ணுவோம். இந்த லிவர் அமுத்து, மட்டன் அமுத்து. இது இல்லையா? சரி, இப்போ இதை அமுத்து. இப்போ அமுத்திப்பார். இதுவும் இல்லையா? சரி, இதை தூக்கு. இப்போ அமுத்து. இதுவும் இல்லையா? இப்போ இதை தூக்கு. இப்போ இதை அமுத்து. இதுவும் இல்லையா? விளைக்கிறோம். இப்போ இதை அமுத்து. அப்பா எப்படியோ ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் ஆகிருக்குல்ல ஃப்ரெண்ட். இப்போ நான் வெளியே போய்ட்டு வந்தால் எடுத்த பொருள் எங்கேயுமே இருக்காது. இருக்காது. ஏன்டா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, அது பக் ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு பெரிய பக் உள்ளே இருக்குது கேமுக்குள்ளே. அது சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண பாருங்கள். டைட்டானிக் மாதிரி ஒரு கப்பில் இருக்குமே, அது இருக்குது. இது டைட்டானிக்கான்னு கேட்டிங்கன்னா பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜாக்கான நான் மட்டும்தான் இருக்கேன். ரோஸே காணும். இங்கே ஒரு ஷர்ட் இருக்காங்க, அது காணுங்க. எனக்கு தெரிஞ்சு அது இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் போய் பார்ப்பேன். இருங்க ஹோட்டலில் கூட இல்லையாடா? இருங்க இப்படி போய் பார்ப்போம். மேலே இருங்க, சர்க்கஸ்லாம் இருக்குப்பா. கொஞ்ச நேரம் விளாட்டு போகலாமா? நான் எந்த வேலைக்கு வந்தேன்? நான் விளாண்டுக்கிறேன். இருங்க ஷர்ட் எங்கடா போச்சு? ஏண்டா இந்த ஷர்ட் எங்கடா? ஷர்ட்டு எங்கடா இந்த ஷர்ட்டு? வேர் இஸ் த ஷர்ட்? என்னடா ஷர்ட்டுன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது வந்து ஒரு போலீஸோட ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே இல்லை. இப்போ எனக்கு அதான் புரியல. ஏன்னா அது இங்கே தான் இருக்கணுமே. ஏடா இது, அதாவது இது பக் ஆகிடுச்சாடா? இங்கே தான் இருக்கணுமே. இருங்க நல்லா தேடி பார்க்குறேன். ஏன்னா இங்கே இல்லை. குழியில் கூட இருக்கலாம். குழியிலையும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இங்கே இல்லை. இது மேலாம் போய் பார்த்தாச்சு, எங்கேயும் இல்லை. எங்கடா இப்போ இருக்காது? இருங்க மேலே போய் பார்ப்பான். அதோ இருக்குங்க, கண்டுபிடிச்சிட்டங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், பக் ஆகிடுச்சா அப்படின்னு. இவன் வேறு ஆனவனா மேலே போகிறான். ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காகவே திரும்புது. சீக்கிரம் கீழே குனிடா, அவன் வந்துட போகிறான். சீக்கிரம் அவன் வர வரல. அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. கரெக்டாக வேணாண்ட மட்டும் நின்று இருக்கக்கூடாது. நின்றுந்தானா போக முடியாது, போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அவ்வளோதான், இதோட இந்த ப்ளே கிரவுண்டுக்கு வரமாட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சீக்கிரம் அதை போடு, கதவை சாத்து, மேப்பத்தோடு. இதோட நம்ம ஸ்டோரேஜுக்கு போகிறோம். ஏன்னா இப்போ அங்கே ஸ்டோரேஜில் தான் முக்கியமான வேலை இருக்குது. சீக்கிரம் போட. வேறு கட்சினை போட்டு உயிரை எடுக்கிறான். வேகமாக இவன் போகிறானா பாருங்களேன். ஸ்கிப் பண்ணுற கட்சினெல்லாம். வந்தாச்சு. இப்போ எவ்வளோ எடுக்கணும்னு நினச்சேனே. முதல்ல கன் எடுக்கணும். ஏண்டா ஏதாவது ஒரு கன்னாடா? லப்பர் கன்னு இது பேர். இது பேர் லப்பர் கன்டா. இது அந்த மாதிரி செயல்படும். ஐயோ இதான் கொஞ்சம்டா கஷ்டம். இதுக்காக நான் எத்தனை தடவை கேம் விளாட்னேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை விளாட்ருப்பேன். ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், 5 தடவையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த என்னடா குதி வைக்க முடியல. இந்த ஒரு இதுக்காக மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாகவே ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டேன்டா.
ஏன்டா இவ்வளோ பெருமைப்படுறேன்னு நீ கேட்குறது புரியுது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். 5 தடவை ரீசெட் ஆச்சிருக்கேன் கேமை. இருங்க பெட்ரோல் கேன் எடுப்பா, மரத்துக்குள்ளே எடுத்துருவோம். அந்த பக்கம் தான் வர மாதிரி இருக்கு. பார்க்குறானே வாடா டே, இங்கே இருக்குண்டாண்ணா டே. என்னடா நீ சின்ன பையனாக இருக்கா? இருங்க நான் வேலை பார்க்கல. சீக்கிரம் பெட்ரோல் ஊத்துறா. ஊத்துறா. அப்பா இப்போ நான் கார் ஓட்ட போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கார் தான் ஓட்ட போகிறோம். சரி தம்பி, அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவன் இங்கே இருக்கக்கூடாது. அப்படியே கீழே போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ கீழே போயிட்டு கீழே தானே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே வந்துடுவா பாருங்களேன். ஏன்னா இங்கே படிக்கட்டு இருக்கான். ரொம்ப லாஜிக்காக யோசிச்சிருக்கானுங்க கேம்காரனுங்க. ஏதுடா அது தேவையில்லாத கண். சீக்கிரண்டா ஏறா ஏறி உட்கார்றா, தட்டி விட்றா, வேகமாக போடா. ரைட். ஐயோ டே அவன் இங்கே பக்கம் தாண்டா இருந்து வந்தான். வேகமாக போடா, வந்துட போகிறான். சீக்கிரண்டா. பெருகிற கார் எடுத்து ஓட்டுனுங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாலியாக இருக்க ஓட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த காரால் நம்மளுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு கார் ஓட்டுறதுக்காக நான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு முக்கியமான வேலையை தான் பார்த்து விட போகுது. எனக்கு ஐயோ பார்த்துப்படா. தம்பி சீக்கிரம்டா. இதோ இந்த கண்ணாடியை வச்சுடணுமா டாடி? இந்த கண்ணாடி கையில் இருக்க ஏதாவது பொருளை எடுத்து வச்சாலே போராட்ற. கார் போட்டு தான் உடைப்பானா? அப்படியே இது இவரு கார் போட்டு தான் உடைப்பார். இருங்க அவ்வளோதாங்க. இப்போ வந்தாச்சு. இது இங்கே இருக்கட்டும். இப்போ ஏதோ முக்கியமாக பண்ணணுச்சா, ஆஃபீஸ் டோரு பண்ணோம். செக்யூரிட்டி, இதுக்கு தான் இந்த கீ எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறமா இந்த கீ கார்டு வந்தீங்கன்னா இந்த கீ கார்டு இருக்கும். இது ஒரு முக்கியமான பொருள். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம கீழே போட போகிறோம். வேனில் போட போகிறோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த காஃபி ஷாப்பில் ஒருத்தர் வேலை பார்த்துருக்கான். அவனோட கீ கார்டு தான். இந்த கீ கார்டு இருந்தால் தான் காஃபி ஷாப்புக்குள்ளே போக முடியும். அதுக்கு தான் இந்த கீ கார்டு எடுத்தேன். சீக்கிரண்டா கது மூடுறா. இப்போ நம்ம காஃபி ஷாப்புக்கு வண்டி விடுங்கடா. அவ்வளோதான், கேம் முடிய போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறமா அடுத்த கேம் என்ன வேணும்னு கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுறேங்க. ஏன்னா கண்டென்ட் தேட கஷ்டமாக இருக்குது. சீக்கிரண்டா ஐடி கார்டு ஏறா. இருங்க நம்ம இங்கே போய் திறப்போம். இது திறக்க முடியுமா? திறக்க முடியாதா? இங்கே போட்டு திறப்போம். இங்கே தான் இருக்குது ஐடி கார்டு. சீக்கிரம் ஓப்பன் ஆடுறா. ஏறா வந்துட்டு போகிறான். கதவு சாத்துறா. லாக்கர்றா கதவை. ஓப்பன் ஆடுறா. இதுக்குள்ளே இது இல்லைடா. இது கிச்சன்ரா. எந்த பக்கம்டா? கீழே வழி போதுங்க. கீழே இறங்குடா. இவன் வேற ஆமை மாதிரியே இறங்கி நிற்கிறான். இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீ 235. கீ நம்பர் 235. இப்படி போயிடலாம். இது வேன் பக்கத்தில் இருக்கும். எங்கே வச்சு பயன்ட்டங்க. காதே கேட்காது போல் எனக்கு தெரிஞ்சு. இது 235 வேன் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்ம காலேஜுக்கு தான் போகிறோம். காலேஜ் நம்ம ஸ்டோரேஜுக்கு போகிறோம். சீக்கிரம் போடா. பாருங்களேன், வெளிநாட்டிலாம் ஸ்டோரேஜெலாம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி எதுவுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒருவேளை இருக்குது, நான் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போடா. எனக்கு தெரிஞ்சு இது கீழே தான் இருக்கும் இந்த ரூமு மோஸ்ட்டாக. இதோ இந்த ரூம் தான் நினைக்கிறேன். அப்பா எப்படி லக்குடா நம்மளுக்கு. அப்படியே எனக்கு கட்டிங் பிளேடுக்காக தான் வந்தேன். சீக்கிரம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணோம். இப்போ மேலே தான் போய் ஆகணும். மேலே போனோன்னா இப்போ அங்கே ஒரு ஒயர் மாதிரி தோங்கும். அதை மட்டும் கட் பண்ணிட்டோன்னா போதும், கீ கச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம நண்பனை காப்பாற்றி தேட வேண்டும். குண்டு பையன் அவன் வேறு தட்டிக்கினே இருக்கான். சீக்கிரம் போட. ஓப்பனர் ஆல்ரெடி ஓப்பன் ஆச்சதுனால கொஞ்சம் அவன் வரத்துக்குள்ளே சீக்கிரமாக கட் பண்ணுறா. கீழே குதிடா. அப்போ எப்படி குதிச்சிட்டா? அதுவும் சேஃபாக தான் குதிப்பார். முதல்ல லேடர் எடுத்து போட்டு வைப்போம். என்னதுடா அது? 4 பக்கத்துக்கு எவனோ எழுதியிருக்கான். ஒரு பக்கம் படிக்கவே எனக்கு 1 மணி நேரம் ஆகும். 4 பக்கம்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கே லெட்டரா?
இது இது இருக்குங்க. ஏங்க இதாங்க அந்த கீ. ஏறா தம்பி பார்த்துட்றா. அப்பா கரேஜ் கீ. கரேஜா? தைரியமான கீயா? இல்லை எனக்கு தான் படிக்க தெரியலையா? கீரை போடா, மேலே போடா. ஐயோ, இதான் இங்கே சிக்கவுமே எங்கள் கடைசி நேரத்தில் பக் பண்ணுறாதீங்களா? டே ப்ளீஸ்ரா. டே கெஞ்சி கேட்டுக்கண்டா. டே காலைல கூட விட்றாடா. ஐயோ பக் ஆகிடுச்சே. இங்கே இப்போ நான் எப்படிங்க மேலே போவேன்? ஏங்க அந்த எப்போவுமே அந்த டிவி இருக்காதுங்க. நான் ஃபஸ்ட்டில் வரும்போது டிவி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? டேயோ என்னடா இது? சீக்கிரம் ஏறா, ஒழுங்கா மேலே ஏறா. அப்பா ஏறிடுறா. எப்பா எப்படியோ ஏறிட்டாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப லக்கி நாள்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போடா. இது வேறு என்னடா இது சறுக்கு மரம் மாதிரி ஜாலியாக இருக்க போல. சருகுனா அப்படியே உருடுக்குனே வரலாம். அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை வீட்டுக்கு விட்றா. சீக்கிரம்டா வீட்டுக்கு போவாங்கடா. டேய் சீக்கிரம் போடா. அப்பா இப்போ ஏதோ கட்சின்னு வரோம். இப்போ இந்த கட்சினை மட்டும் பார்த்தா போதும். சீக்கிரமா டேய் இருறா தம்பி, உன்னை தான்டா காப்பாற்றுறேன், வெயிட் பண்ணுறா. அதுக்குள்ளே எப்படி தட்டுறான் பாருங்க. இன்னும் கொழுப்பு முழுகுறான். இன்னொரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டா அவ்வளோதான். எங்கே குதிச்சிட்டாங்க, நம்மளும் குதிச்சிட்டோம். எப்படியோ அந்த ஐஸ்கிரீம் கிட்ட காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். எப்படியோ தப்பிச்சிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. சி கிட்டே மூஞ்சி எடுத்துகிட்டு வந்து பயம் புத்தாதுடா. எங்க நம்ம அவனை காப்பாற்றுவாங்க, எதுவும் கிஃப்ட்டு தராங்க. என்னடா மிக்சியை வச்சு என்னடா பண்ணுறது? சின்சான அதே மிக்சியாடா இது? சரி நம்ம 3 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு போல். நான் தான் அந்த ரெட் கலர்னு நினைக்கிறேன். சரி இதோட இந்த கேம் முடிஞ்சு.